டுடே let us look at the topic. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மறக்கடிப்பதுனா என்னது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஏசப்பாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏசப்பா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பிசாசுகளுக்கு ஹெல்ப்பே பண்ணுறது கிடையாது. அப்பளப்போ சாத்தானின்னு சொல்லிடுறது. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைப்பதற்காக கண்டிப்பாக உருவாக்கப்பட்டவர்கள். இப்போ சில பேர் ஒரு அதாவது குடிப்பழக்கம் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு குடிப்பழக்கத்தை உருவாக்கி விடுபவர்கள், வாங்கி கொடுப்பவர்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், பெண்களுடைய சகவாசங்கள் இல்லாமல் என்ன செய்வாங்க இருப்பாங்க. அவங்கள பெண்கள் சகவாசம் உள்ளவர்கள் ஆக்குவார்கள். குடும்பத்தில் உள்ளவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் எங்கள் பையனை நல்லபடியாக தான் வளர்த்தோம், இன்றைக்கி வரையும் அவன் நல்லபடியாக தான் இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒரு நாள் நாங்கள் அவன் கெடுதல் சக்தியில் போகணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பையனை யாருக்கு எடுத்திருப்பாங்க, எந்த பிசாசுக்கு எடுத்திருப்பாங்க அப்படின்னா, சொசைட்டியில் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில பிசாசுகள் என்ன செஞ்சுருப்பாங்க, வலியுறுத்திருப்பாங்க, வற்புறுத்திருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைகளை, அதாவது குற்ற உணர்வு அப்படின்னு சொல்லி மனதில் தோன்றிட்டு அப்படின்னா, கண்டிப்பாக அங்கே என்னது யார் டிஸ்பிளே ஆகிடுவார், ஆண்டவர் டிஸ்பிளே ஆகிடுவார். அது ஏசப்பா கூட இருக்கலாம், ஹிந்துவில் உள்ள ஆண்டவராக இருக்கலாம், இல்லை முஸ்லீம்ஸில் உள்ள ஆண்டவராக கூட என்ன செய்யலாம் இருப்பாங்க. கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரிப்பட்டவங்க கண்டிப்பாக என்ன செய்யணும், ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கப்படுவார்கள். இவங்கள என்ன செய்யலை, நாங்கள் தவறு செய்யலப்பா, இப்படி ஒரு சூழ்நிலை நான் என்ன செஞ்சேன், என் ஃப்ரெண்ட்ஸு கூட போயிட்டுருந்தேன், என்னை குடிக்க வற்புறுத்துனாங்க, டேஸ்ட்டை என்ன செஞ்சிட்டாங்க, உருவாக்கிட்டாங்க, நான் என்ன செய்கிறது, குற்ற உணர்வில் நான் உட்காந்துருக்கேன் நான் அப்படின்னா, கண்டிப்பாக இதுக்கு பலனுங்கிறது உண்டு. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக என்ன செய்வார், அங்கே யார் டிஸ்பிளே ஆவார், ஆண்டவர் டிஸ்பிளே ஆயிடுவார். இதை என்ன செய்வாங்க அப்படின்னா, மறக்கடிப்பார்கள். அதாவது வாழ்வில் என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது, தோணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக என்ன செய்வாங்க, மறக்கடிப்பாங்க. அது மனசால் கூட மறக்கடிப்பாங்க, இல்லை வழியே உண்டு பண்ணி வழியே என்ன செஞ்சுப்பாங்க, காட்டி விடுவார்கள். இப்படி நிறைய விஷயங்களில் என்ன செய்வாங்க இருப்பாங்க. கண்டிப்பாக மறக்கடிப்பதுங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். சில பேர் வீட்டில் பாருங்கள், வீட்டிலையே வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் என் கணவன் குடிகாரனாக இருக்கிறாரு, என்ன செய்கிறது, நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு செயலை செய்யும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு டிஸ்பிளே ஆக மாட்டார். காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய மகன் பப்ளிக்கில் என்ன செய்கிற பிசாசுகளால் என்ன செய்யுது, இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிந்தால் மட்டும்தான் ஏசப்பா டிஸ்பிளே ஆவார். இல்லாவிட்டால் ஏசப்பாவோ எந்த ஆண்டவனும் என்ன செய்ய மாட்டாங்க, டிஸ்பிளே ஆக மாட்டார்கள். அதனால் ஒவ்வொருத்தவங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய லைஃப்பில் நாம் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம வீட்டில் இருக்கவங்கள நல்லபடியாக என்ன செஞ்சுக்கணும். அவங்க கெட்ட வழியில் போகிறாங்கன்னா அவங்களுக்கு வாங்கி எடுத்து கொடுக்கக்கூடாது. அவங்க அந்த வழியில் தான் வராங்க, அவங்கள இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். உனக்கு பொண்ணுங்க பிடிச்சிருக்கா, உனக்கு பொண்ணுங்களோட நான் என்ன சேர்த்து விட்றேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பேசி அவங்கள டைலாக் பேசி அவங்கள என்கரேஜ் பண்ணக்கூடாது. அவங்க தவறான ஒரு வழியில் இருக்காங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் என்ன செய்யுங்க, ப்ரேயர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க குற்ற உணர்வுகள் வரும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் என்ன செய்வார்கள், பிசாசிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். சரி வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மறக்கடிப்பது எப்படி. சில நேரங்களில் பார்த்தா வலியை உண்டாக்குவார்கள், இல்லைன்னா ஏதாவது பிரச்சனைகளை உண்டாக்கி தான் அதே வழியை காண்பிப்பார்கள். சரி வியூவர்ஸ், அழகான ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.